அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜோதிட சதா காணொளி வாயிலாக ஒவ்வொரு மாசமும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரவங்களுக்கும் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள், சந்திராஷ்டம தினங்கள், சுப ஓரைகள் அப்படிங்கிற பதிவும் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். அது மட்டும் அல்லாமல் 12 ராசிக்காரவங்களுக்கும் மாத ராசி பலன்கள், வருடாந்திர கிரக பயிற்சி பலன்களான குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் மாதாந்திர கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதைத் தொடர்ந்து இந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 12 ராசிக்காரவங்களுக்கும் எந்தெந்த தேதிகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும், உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் என்ன, அதில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்களுக்கான 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் எது அப்படிங்கிறத பற்றியும், உங்களுக்கான சுப ஓரைகள் என்ன ஓரைகள் சரியாக நமக்கு காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பில் சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட கொடுத்துருக்கிற நண்பர்களே, விருப்பம் உள்ளவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பார்த்துக்குங்க, அதிர்ஷ்ட 6 இலக்க எண்களை பார்த்துக்குங்க, மற்றும் உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் என்ன வருது அந்த தேதியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கான சுப ஓரைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ண போனாலும் நாள் நட்சத்திரம் சுப ஓரைகள் பார்த்து பண்ணுனா அது நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். மற்றபடி நாம் நினச்ச நேரம்ல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் காரிய தடை ஏற்பட்டு மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு அது ஃபெயிலியர் ஆகுன்ற பொழுது நமக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு காரியம் நான் நினச்சி போனேன், அது சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கி ஒரு பண பரிவர்த்தனைக்காக போனேன், அதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஒரு குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி ஒரு வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன், அந்த வேலை விஷயமா போன காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகாமல் போயிடுச்சு. பேங்க்கில் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த லோனு எனக்கு கிடைக்கிறதுல தாமதமாகி போச்சு. ஏன்னா அது தொட்ட நேரம் சரியில்லையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறைய இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நாம் ஆரம்பிக்கிற நேரம் நல்ல நேரமாக இருக்கணும். ஆரம்பிக்கிற நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்களுக்கு அது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகி போயிட்டே இருக்கும். மனசு திருப்தி படுற மாதிரி அந்த காரியங்கள் நடக்கும். இது மாதிரி உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அந்த பர்சனல் விஷயங்களில் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், நம்ம எடுத்த காரியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற பொழுது சில குறிப்பிட்ட தேதிகளை நாம் பயன்படுத்தி, ஓரைகளை பயன்படுத்தி நம்ம போகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த விதத்தில் அதுக்காகத்தான் இந்த பதிவில் ஒவ்வொரு மாதமும் அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வரோம். சில நண்பர்கள் கேட்குறாங்க, இந்த ஜாக்பாட் எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே, இது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. இது ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டு கொடுப்போம். அதாவது வருஷம் முழுவதும் இதே எண்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஒவ்வொரு மாதமும் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில், பேச்சினுடைய அடிப்படையில் நான் ராசிக்கு தக்கவாறு கொடுப்பேன். இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. சந்திராஷ்டம தினங்களை நம்புகிறோம், நட்சத்திரங்களை நம்புகிறோம், சுப முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறத நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புகிறோம். நான் கொடுக்குற அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது ஏன் நம்ப முடியாது? அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்பிக்கை வைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பலனை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேஷம் ராசி. மேஷம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது 9, 12, 18, 27, 30. 9, 12, 18, 27, 30 இந்த தேதிகளெல்லாம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் ரொம்ப ஒரு பக்கபலமான தேதிகளாக இருக்கும், ஒரு உதவிகரமான தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியாக்கும் அப்படிங்கிறது தான், வெற்றி தரும். உங்களுக்கான 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 951, 917, 951, 917 இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும்.
இந்த எண்களை வந்து ஒரு ஜாக்பாட் விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக உதவிகரமாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் சுப ஓரை அப்படிங்கிறது குரு ஓரையும் சந்திர ஓரையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் சந்திர ஓரை அப்படிங்கிறது வளர்பிறையில் வரக்கூடிய சந்திர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேய்பிறையில் வரக்கூடிய சந்திர ஓரை அப்படிங்கிறது கொஞ்சம் பலனை குறைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த மார்ச் மாதம் மேச ராசிக்காரவங்களான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது 19, 20, 21 19, 20, 21 இந்த 3 தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த தேதிகளில் வந்து தூரதேச பயணங்களை தவிர்க்கிறது, முக்கியமான விஷயங்களை வந்து தவிர்த்துடணும். அதாவது வந்து கொடுக்கல் வாங்கல் வைக்கிறது, பண பரிவர்த்தனையில் வந்து ஈடுபடுறது, மற்ற மாதிரி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பத்திரப்பதிவு இந்த மாதிரிலாம் பண்ணுறபோது இந்த தேதிகளை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த தேதிகளை வந்து இந்த வேலைப்பளு அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து அதிகமான ஒரு வேலைப்பளுவாக இருக்கும். அது மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகளாம் சில நேரங்களில் வரும். தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த தேதிகளில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருத்தவங்க சண்டை சச்சரவில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் நியாயம் சொல்ல போனால் கூட அதில் வந்து நாம் தான் பழியேற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வந்துடும். நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த தேதிகளில் தவிர்ப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இந்த ராசியில் மேச ராசியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அடுத்தடுத்து மீதி இருக்கிற ராசிகளுக்கும். ஆனால் தேதிகளையும் ஓரைகளையும் நீங்கள் வந்து அந்த ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது 2, 6, 16, 20, 25 2, 6, 16, 20, 25 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 246, 345 246, 345 இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது லயனா வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த எண்களை வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஜாக்பாட் விஷயங்களுக்கு. புரியுதுங்களா? டபுளாக கூட பயன்படுத்தலாம், ட்ரிபிளாக கூட பயன்படுத்தலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 22, 44, 65 இப்படி வந்தாலும் உங்கள் எண்கள் தான். 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம், எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து சுப ஓரைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் புதன் ஓரையும் சுக்கிர ஓரையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஓரைகள். இந்த ஓரைகளில் நீங்கள் எடுக்கின்ற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் தரும், வெற்றி பெறுவீங்க. இந்த ஓரையை பிடிச்சிக்கங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது 22, 23 இந்த 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த தேதிகளில் தயவு செய்து உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது 3, 9, 12, 21, 27 3, 9, 12, 21, 27 இந்த தேதிகளெல்லாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 478, 387 478, 387 இந்த 6 இலக்க எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து சுப ஓரைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் சுக்கிர ஓரையும் புதன் ஓரையும் பிடிச்சிக்கங்க. இந்த ஓரைகளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தரும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் 24, 25, 26 24, 25, 26 இந்த 3 தேதிகளை தயவு செய்து
உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வருகின்ற பொழுது முக்கியமான காரியங்கள் எல்லாம் இந்த தேதியில் செய்யாமல் கொஞ்சம் நிறுத்தி வைத்து இந்த தேதிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறது 4, 14, 17, 21, 29. 4, 14, 17, 21, 29 இந்த தேதிகளெல்லாம் கடகம் ராசி நண்பர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகளில் உங்களுக்கான சொந்த வேலை விஷயங்களோ, பண பரிவர்த்தனைகளோ, பண பரிமாற்றங்கள் எல்லா விஷயங்களும் இந்த தேதிகளில் செய்கின்ற பொழுது அது உங்களுக்கு சிறப்பாக செய்து முடிக்கப்படும். எந்த ஒரு வில்லங்கங்கள் இல்லாமல் மனசுக்கு நிறைவாக இருக்கும். அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 6 இலக்க எண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 619, 765. 619, 765 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்களாக அமைகின்றது. உங்களுக்கான சுப ஓரைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் சந்திர ஓரையும், சுக்கிர ஓரையும், குரு ஓரையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஓரைகள். இதில் சந்திர ஓரை அப்படிங்கிறது வளர்பிறையில் இருக்கிற சந்திரன் ஓரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா 26, 27, 28, 26, 27, 28 இந்த 3 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகளில் முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. புரியுதுங்களா? ஒரு பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் கொஞ்சம் பண்ணாமல் மற்ற தேதிகளில் பண்ணுகின்ற பொழுது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். வீணான வம்பு வழக்குகள் வாதங்கள் எல்லாம் சில நேரங்களில் நம்ம தேடி வரும். வேலைப்பளு சில நேரங்களில் அதிகமாக இருக்கும் இந்த தேதிகளில். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளித்து போக வேண்டிய அமைப்பில் இருப்பீங்க. அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறது 5, 9, 18, 25, 26, 31. 5, 9, 18, 25, 26, 31 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கான 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது 591, 599. 591, 599 இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கான சுப ஓரைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் குரு ஓரையை பயன்படுத்தினா உங்களுக்கு அந்த ஓரையில் செய்கின்ற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தடை தாமதமின்றி நடக்கும். அப்போ குரு ஓரை உங்களுக்கு சிறப்பு தரும். குரு ஓரையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தாக்கா இந்த மார்ச் மாதம் 1, 2, 3 1, 2, 3 முதல் தேதிகளே உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். இந்த மாதத்தினுடைய கடைசியிலும் 28, 29, 30 இந்த தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள், தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது, இந்த பண பரிமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம், இந்த டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருவதை, பிரச்சனைகளை எதிர்கொள்வதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து விடுறது நல்லது. புரியுதுங்களா? அப்போது சந்திராஷ்டம தினங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறது 1, 9, 10, 17, 19, 24, 28. 1, 9, 10, 17, 19, 24, 28 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 645, 754. 645, 754
இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கான சுப ஓரைகள் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதம் முழுவதும் புதன் ஓரையும் சுக்கிர ஓரையுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த ஓரையில் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தாக்கா 3, 4, 5, 31 3, 4, 5, 31 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட தேதிகள் 2, 4, 11, 13, 19, 28, 31. 2, 4, 11, 13, 19, 28, 31 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 326, 347. 326, 347 இந்த 6 இலக்க எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கான சுப ஓரைகள் பார்த்தாக்கா, இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் ஓரையும் புதன் ஓரையுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறது 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. 5, 6, 7 இந்த 3 தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக வருவது 5, 9, 18, 19, 25, 28. 5, 9, 18, 19, 25, 28 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 858, 215. 858, 215 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓரை அப்படிங்கிறது குரு ஓரை. குரு ஓரையில் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தோல்வியை தராது, வெற்றியைத்தான் தரும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சந்திராஷ்டமம் தினங்களாக வருவது 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த தேதிகளில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக வருவது 2, 6, 11, 15, 22, 24, 29. 2, 4, 11, 15, 22, 24, 29 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 359, 017. 359, 017 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கு சுப ஓரை அப்படிங்கிறது குரு ஓரை. இந்த குரு ஓரையில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எது செய்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது 10, 11. 10, 11 இந்த 2 தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அடுத்ததாக மகரம் ராசி. மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறது 4, 9, 14, 17, 18, 25, 28, 29. 4, 9, 14, 18, 17, 25, 28, 29 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6 இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா 748, 759. 748, 759 இந்த 6 இலக்க எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கு சுப ஓரைகள்னு பார்த்தாக்கா சுக்கிர ஓரையும் புதன் ஓரையுமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுப ஓரைகளாக வரும். இந்த ஓரைகளில் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியமும் சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தாக்கா 12, 13. 12, 13 உங்களுக்கு சந்திராஷ்ட தேதிகளாக வரும். அடுத்ததாக கும்பம் ராசி.
கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் 3, 5, 10, 17, 19, 27, 28, 30, 31. 3, 5, 10, 17, 19, 27, 28, 30, 31 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் பார்த்தாக்கா 484, 257. 484, 257 இந்த 6 இலக்க எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கான சுப ஓரைகள் இந்த மாதம் முழுவதும் சுக்கிர ஓரையும் புதன் ஓரையுமே சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த ஓரைகளில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தாக்கா 14, 15, 16 இந்த 14, 15, 16 அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக வருவது 3, 5, 9, 12, 15, 27, 29, 30. 3, 5, 9, 12, 15, 27, 29, 30 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா 145, 965. 145, 965 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கான சுப ஓரைகள் பார்த்தாக்கா இந்த மாதம் முழுவதும் குரு ஓரை உங்களுக்கு சுபபலனை கொடுக்கும். குரு ஓரையில் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தோல்வியில் முடியாது, வெற்றியில் முடியும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா 17, 18, 19. 17, 18, 19 இந்த 3 தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வருகின்றது. நண்பர்களே, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த பதிவில் அதிர்ஷ்ட எண்கள் 6 இலக்க எண்கள் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அதிர்ஷ்ட தேதிகள், சந்திராஷ்டம தேதிகள், சுப ஓரைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.